Hello everyone, welcome to Last Academy. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 ஓட 10th சம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 9th சம் மாடல் தான் 10th சம்மும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்பர் லைன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? மைனஸ்ல இருந்து அப்படியே தொடங்கி பிளஸ் வரையும் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எது வரையும் யூஸ் பண்ணணுமா? -5ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். -5 விட கிரேட்டரா இருக்கும். -5 இருக்கு, கிரேட்டர்னாலே நான் ரைட் சைடு தான் கொண்டு போகணும். ஓகே, அப்போ கிரேட்டர் போய் எது வரையும் முடியுது? 2க்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். ஓகே, அப்போ 2க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 1. ஸோ இங்க வரையும் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் முடியுது. செகண்ட் இன்டர்வல் என்ன? 2ல ஸ்டார்ட் ஆகி 6க்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். 2ல ஸ்டார்ட் ஆகி 6க்கு முன்னாடி என்ன நம்பர்? 5. 5லயே இது க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 6ல ஸ்டார்ட் ஆகி 9ல போய் க்ளோஸ் ஆகுது. 6ல இருந்து 9 வரைக்கும். ஓகே, அவ்வளோதான், ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பர்லாம் இங்க சும்மா எழுதிடலாம். இதுல என்னென்ன வருது? -5, -4, -3, -2, -1, 0 and 1. இங்க 2, 3, 4, 5. இந்த இடத்துல 6, 7, 8, 9. ஓகேங்களா? அவ்வளோதான். கொஸ்டின் பார்க்கலாமா? f(3) + f(2) கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்? f(3) ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். f(2) இந்த சைடில் கண்டுபிடிச்சு ஆன்சரை நான் ஆட் பண்ணுறேன். f(3) -3 எந்த இடத்துல ரிலே ஆகுது? மேலே. அப்போ 6x + 1 தான் நான் ஃபார்முலா எடுக்கணும். 6x + 1 ஃபார்முலா எடுத்துட்டேன். எக்ஸுக்கு பதில் -3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 6 3s are 18 + 1 -18ன்றதுனால இது மைனஸ் ஆகுது. -17 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 2 எங்க லை ஆகுது? செகண்ட் ஃபார்முலா. அப்போ 5x² - 1. எக்ஸ்ன்ற இடத்துல 2 போட்டாச்சு. 2 ஸ்கொயர் பண்ணனா எனக்கு 4. 5 4s are 20. இந்த -1 அப்படியே வருது. 20ல 1 போச்சுன்னா 19. ரெண்டு ஆன்சர் வந்துச்சா? இப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 2 அப்படின்றது கிடைக்குது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். f(7 - f(1). f(7) போடுற 7 எங்க லை ஆகுது? இங்க தேர்ட் ஃபார்முலா. 3x - 4. எக்ஸுக்கு பதில் 7 போட்டாச்சு. 3 7s are 21. 21 - 4 17. நெக்ஸ்ட் f(1) கொடுத்துருக்காங்க. 1 எங்க லை ஆகுது? இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்போ 6x + 1. எக்ஸுக்கு பதில் நான் 1 வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 6 1s are 6, 1 ஆட் பண்ணா 7. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் தானே மைனஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, மைனஸ் பண்ணலாமா? 17 - 7 ஆன்சர் 10 போட்டாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். 2f(4) + f(8). மோஸ்ட்லி யாராவது f(4)க்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் போடுற இடத்துல அது 2 கூட மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. பட் நான் இது என்ன பண்ணுவோம்னா 2 கூடயே சேர்த்தே கண்டுபிடிச்சிடும். ஸோ தட் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ற இடத்துல மறந்து போக மாட்டேன் இல்லையா? அதனால இந்த 2வை அப்படியே இங்க போட்டுக்கிட்டேன். எதுவுமே பண்ணல. f(4) இருக்கு இல்லையா? 4 எந்த நம்பர்லப்பா லை ஆகுது? செகண்ட்ல லை ஆகுது. அப்போ 2x² - 2. இந்த 2 வந்து இதுக்கும் மல்டிப்ளைல தான் இருக்கு. ஸோ அதனால நான் இந்த இடத்துல மல்டிப்ளைல நான் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்? 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். 4 ஸ்கொயர் பண்ணா 16. நெக்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்றேன். 5 16s are 80. -1 அப்படியே இருக்கு. 80 - 1 79. 79ம் 2வையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 158 வருது. ஏன்னா மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 2 9s are 18. 2 7s are 14. 15. ஓகேங்களா? இப்போதான் இது ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் f(8) கண்டுபிடிக்கணும். 8 எங்க லை ஆகுது? தேர்ட் இன்டர்வல்ல. அப்போ 3x - 4. எக்ஸுக்கு பதில் 8 போட்டுக்கிட்டேன். 3 8s are 24. 24 - 4 20. கொஸ்டின்ல என்ன சிம்பிளா ஆட் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 158 + 20 ஆன்சர் 178. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சம் பார்க்கணும்? ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். யா, ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2f (-2) - f(6) / f(4) + f(-2). பெரிய சம்மா இருக்குல்ல? ஆனா அப்படி இல்லை, உள்ள இருக்கிறது கண்டுபிடிச்சா போதும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது வரேன். f(2) கண்டுபிடிக்கிறேன். -2 எங்க இருக்கு? f(-2) கண்டுபிடிக்கிறேன். f(-2) எங்க லை ஆகுது? இங்க ஃபர்ஸ்ட் ரோல 6x + 1 தான் இதுக்கு ஃபார்முலா. 6x + 1 போட்டேன். எக்ஸுக்கு பதில் -2 போட்டுட்டேன். 6யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணா -12 12 வருது. 1 இதை ஆட் பண்ணும்போது எனக்கு -11 கிடைக்கும். நீங்க இங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், மேம் எப்பயுமே இங்க 2 கூட சேர்த்துருந்தா உடனே பண்ணுங்கன்னு தான் சொல்வீங்க, இங்க மட்டும் என் உள்ள இருக்கிறது பண்ணிருக்கீங்கன்ட்டு. பிகாஸ் f(-2) இங்கேயும் வருது, f(-2) இங்கேயும் வருது.
ஸோ நான் தனியாக போட்டுக்கிட்டேன்னா ரெண்டுத்துக்கும் நான் 2 வாட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல, அதனால தான். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் சிக்ஸுக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். 6 எங்கே லை ஆகுது? இதில். ஸோ 3x மைனஸ் 4. எக்ஸுக்கு பதில் 6 போட்டாச்சு. 3 6 ஆர் 18, 18 மைனஸ் 4 14. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 4 இருக்கா இங்கே, அது கண்டுபிடிக்கும். 4 இந்த செகண்ட் இந்த இன்டர்வெல்ல எக்ஸிஸ்ட் ஆகிறனால எக்ஸுக்கு பதில் 4 போட்டுவிட்டேன். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 16 ஆர் 80, 80 மைனஸ் 1 79. ஓகேங்களா? இப்போ இது நான் எல்லாமே நான் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு போகலாமா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2f of minus 2 minus f of 6 whole divided by f of 4 plus f of minus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம 3 இடத்துல தனித்தனியாக என்ன பண்ணிட்டோம், சம்மை வந்து கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டோம் ஆன்சர். இப்போ அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 இங்கே இருக்குது, அதை அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். f of minus 2ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 11. ஸோ ப்ராக்கெட்டில் மைனஸ் 11. நெக்ஸ்ட்டு மைனஸ் f of 6ஓட வேல்யூ என்ன? 14. சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஹோல் டிவைடட் பை f of 4ஓட வேல்யூ 79. இங்கே அகைன் f of minus 2ஓட வேல்யூ மைனஸ் 11. இப்போது இது உள்ள மல்டிப்ளை ஆகுது. minus 22 minus 40 whole divided by 79 minus 11 மாறுது. பிகாஸ் என்னது, இந்த ப்ராக்கெட்டில் விட்டு இந்த மைனஸ் வெளியே வர்றதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னால ஆகுது. minus 22 minus 14 ரெண்டுமே ஆட் ஆகுறதுனால minus 36 ஆகுது. கீழே 79ல 11 போச்சுன்னா 68. ஸோ இது ரெண்டுமே நான் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 2 டேபிளில் 18 டைம்ஸ் 34 டைம்ஸ் வருது. அகெயின் 2 டேபிளே கம்மி பண்ணும்போது 9 டைம்ஸ் அண்ட் 17 டைம்ஸ் வருது. இதுக்கு மேலே என்னால் கம்மி பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 9/17 போட்டுக்கிறேன். அட் த சேம் டைம் இங்கே மைனஸ் இருக்குது, அதை மறக்காமல் இதை போட்டுட்டோன்னா இந்த சம் ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு இதோட ஃபுல்லோட ஆன்சர் வந்து ஓவர் ஆகிடும். தேங்க்யூ.